அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ரீசனிங் சம் காஃபி வித் சம்மில் 5 சம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ரீசனிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளிஃபிகேஷனும் வட்ட விளக்கப்படம் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்து இது இவ்வளோ பர்சன்டேஜ்னால் இவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்து கேட்பாங்களே, அந்த மாதிரி சம்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம். என்னிடமுள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன. எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்கள் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 3 கேட்குறாங்க. இங்கேயும் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ஆக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ அதோடது கண்டுபிடிக்கலாம். ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்கள், ஆரஞ்சோட வேல்யூ என்ன? 8. அப்போது 8 விகிதம் கேட்குறாங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? 4. இப்போ இதோட விகிதம் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்மளை டிவைட் ஆகும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இரட்டைப்படை எண். 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இல்லைங்க, 4ஆலே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 8 4 அடங்கும்ல. இப்போது இதை நாங்கணும் 8 2:1 எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2:1. இப்போ இதிலே தெரிஞ்சுது ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு 2:1. இதனால் நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம் கனசதுரங்கள் விகிதம். பச்சை பார்த்தீங்கன்னா 3, நீலம் பார்த்தீங்கன்னா 9. இதுவும் இன்னும் சுருக்கி எழுதலாம் இல்லைங்க. 3 9 சேம் நம்பரால் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகும். 3 3 3 9. இதில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு. அப்புறம் சி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்ணத்தை மற்றொரு வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் கேட்டிருக்காங்க. மொத்தம் உள்ள கனசதுரங்கள் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 4 கனசதுரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு 4 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒப்பிடும்போது இப்போ பச்சையை முதல்ல நீலத்துக்கூடையும் மஞ்சள் கூடையும் ஆரஞ்சு கூடையும் ஒப்பிடுவாங்க. அதுக்கடுத்து நீலத்தை பச்சை கூடையும் மஞ்சள் கூடையும் ஆரஞ்சு கூடை அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குன்னா, மொத்தம் 4 கனசதுரங்கள் 4 இருக்கா கலர்ஸ். அதான் 3 தடவை ஒப்பிடலாம். இப்போது 4 வண்ணங்களை 3 தடவை ஒப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 12. விகிதம் தான் 12, மொத்தம் கிடையாது, விகிதம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம். இந்த எளிவட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அது விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 3ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு கொடுத்து ஒரு முழு வட்டத்தில் ஒரு விளக்கப்படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ டிகிரிங்க? 360. அதில் என்ன கேட்டிருக்காங்க? முதல் வகுப்பு தேர்ச்சி கேட்டிருக்காங்க. இப்போ முதல் வகுப்பு தேர்ச்சின்னு பார்க்கும்போது எத்தனை சதவீதம் வருது? 90 டிகிரி வருது. அப்போது மொத்தம் 360 டிகிரியில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கேட்குறாங்க. அப்போது 360ல் விழுக்காடுன்றப்போ நம்மளுக்கு அது சதவீதமாக மாறிடும். 360ல் முதல் வகுப்பு தேர்ச்சி 90 எத்தனை விழுக்காடு சதவிகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா? 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 9, 4 9 36 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 8 கிடைக்கும். மீத 2 இருக்கும். 5 20. பார்த்தீங்கன்னா 25. அப்போது மொத்தத்தில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க 90 டிகிரி. அதில் சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட். இந்த பிக்சர்ஸு இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்தா இவ்வளோ பெரிய சம்மா எப்படி போட போகிறோம் அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சம் மாதிரி கொடுத்துருக்காங்களா? என்ன அட்டவணையிலிருந்து பதிலளின்னு கேட்டிருக்காங்க. வருடம், கம்பெனி, லாப சதவீதம், வருடங்கள் 2014 15 16 அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? 2016ஆம் ஆண்டு சி கம்பெனியின் லாபம் 5 கோடிகள்னு கொடுத்துட்டாங்க. 2016ல் சி கம்பெனியோட லாபம் 5 கோடின்னு கொடுத்துட்டாங்க. அந்த டைம் வந்து
35% லாபம் அடைஞ்சிருக்கு. அக்கம்பெனி பியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாப அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. லாப அதிகரிப்பு சதவீதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பி 2016 எவ்வளோ லாபம் ஆயிருக்கு? 10%. அப்போது சியோட லாபம் பியோட லாபத்துலேருந்து எவ்வளோ கழியுது? சி வந்து 35 லாபம் அடைஞ்சிருக்கு, பி வந்து 10 தான் அடைஞ்சிருக்கு. அப்போது சி எவ்வளோ கூட இருக்காங்க? 25% 2016 பியை விட சி கூட லாபம் ஈட்டியிருக்காங்க. அவங்க மொத்தம் எவ்வளோ ரேட்டு கொடுத்துட்டாங்க? 5 கோடி கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க மொத்த லாபம் வந்து 5 கோடியில் பியை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க? 25%. அப்போ 25% எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது 100ல் 25% 5 கோடிக்கு எவ்வளோன்னு நம்ம தெரியணும். இதை நம்ம அடித்து கொடுத்து கண்டுபிடிக்கலாமா? 1 டைம் வரும், 4 டைம் வரும். 5/4 நம்ம அடித்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? ஒரு நாங்கள் மீதம் 1 இருக்கும், நம்ம புள்ளி வச்சு 0 சேர்த்துப்போம். 2×8 போயிடும், மீதம் 2 இருக்கும், 0 சேர்த்தா 5×20 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1.25 அந்த 5 கோடியில் 25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 கோடி கிடச்சிருக்கு. அப்போது பியை விட சி எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னா 1.25 crores, 1.25 கோடிகள். புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப டயக்ராம்ஸ்லாம் பார்த்து பெரிய சம்பவம் நம்மளால் போட முடியுமா அப்படின்ற பேனிக்லாம் உங்களுக்கு வேண்டாம். கொஸ்டினை வாட்ச் பாருங்கள். அவங்களே லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க, அவங்க பியோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ 25% சி எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அவங்க மொத்த லாபம் ஈட்டினதில் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் 1.25 crores. நெக்ஸ்ட் சம். கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. இந்த டயக்ராம் பாருங்கள். முதல்ல கல்வியறிவு பெற்ற ஆண்களோட சதவீதம், கல்வியறிவு பெறாத ஆண்கள் சதவீதம், கல்வியறிவு பெற்ற பெண்கள் சதவீதம், கல்வியறிவு பெறாத பெண்களோட சதவீதம்லாம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து 2,50,000 நபர்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதாவது சால்வ் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வியறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. 2 பேருமே கல்வியறிவு பெற்றவங்கள தான் கேட்குறாங்க. பார்த்தோன்னா கல்வியறிவு பெற்ற ஃபஸ்ட்டு கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வியறிவு பெற்றவங்கள வித்தியாசம் கேட்குறாங்க. எத்தனை நபர்களாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கல்வியறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளோ? 35%. அந்த 2,50,000 பேரில் 35 பேர் கல்வியறிவு பெற்ற ஆண்கள். கல்வியறிவு பெற்ற பெண்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கல்வியறிவு பெற்ற பெண்கள் 33%. உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 2,50,000 முதல்ல 35%, மறுபடியும் அந்த 2,50,000 33% கண்டுபிடிச்சி அந்த 2 வேல்யூவும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அதோட வித்தியாசமாக இருக்கும். இப்போது 2,50,000 நம்ம 35% கண்டுபிடிக்கலாம். இது 2 0 கேன்சல் ஆயிருங்களா? அப்போ 25 35 பெருக்குவோமா? 5 பேலன்ஸ் 2 இருக்கும், 7 10 12, 5 3 5 இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும், 2 3 6 1 7 5 அப்படி எழுதுவோம் 7 875. ஆல்ரெடி இங்கே 2 0 வேறு இருக்கா? அப்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 7 5, இந்த 2 0 அப்படி எழுதிடணும். 87,500 பேர் 2,50,000 ஆண்கள் கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இப்போது அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு பார்க்கணும். பெண்களுக்கு பார்த்தோன்னா 2,50,000 பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க? 33% பேர் கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இதை நம்ம 0 2 0 கேன்சல் பண்ணிடுமா? அதே 25ல் 33 எவ்வளோன்னு பார்க்கணும், பெருக்கணும். இது ரெண்டும் தானே, கீழே இருக்கிறது மொத்தமாக டிவைட் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 3 15
மீது 1 இருக்கும். 2 3 6 1 7, 5 3 15 5, மீது 1 இருக்கும் 7. இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. கீழே சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எதை வச்சு பெருக்கிறோமோ அதே தான் கீழே வரும். பட் ஒரு இதுக்கு முன்னாடி எழுதுவோம். நம்ம 12 வரும் பார்த்தீங்கன்னா 8. 825 கிடைக்குதா நம்மளுக்கு பெருக்கும்போது. மேலே 2 0 இருக்கா, 2 0 தான் அடியே இருக்குது, பேலன்ஸ் 2 0 இருக்குது. அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போது இடையில் இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் படித்த ஆண்கள் 87,500, படித்த பெண்கள் 82,500. இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2ஐயும் கழிச்சா கிடச்சிருமா? ஆண்கள் 87,500, பெண்கள் 82,500. இப்போ 0 0 இதுவும் போயிடுச்சுன்னா 0, 7 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 5. அப்போது அவங்களுக்குள்ள இடையில இருக்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா 5000. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இது சுருக்குகளில் வரும், ரேஷியோவில் சுருக்குகளில் வரும். அந்த டயக்ராம் வட்ட விளக்கப்படம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும். இப்போ ஒரு சுருக்கு சம் பார்க்கலாம். ஏ ஆனது பெருக்கலை குறிக்கிறது, பி ஆனது கூட்டலை குறிக்கிறது, சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது மற்றும் டி ஆனது கழித்தலை குறிக்கிறது எனில் 25D 42C 6B 10A 5 இன் மதிப்பு காண்கின்னு இருக்காங்க. நம்ம முதல்ல அதை எடுத்து எழுதிக்கலாம். D 42C 6B 10 அப்புறம் A அப்புறம் 5. இப்போது டிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்காங்க? டி ஆனது மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் 42. சி என்ன சொல்லியிருக்காங்க? சி ஆனது வகுத்தல் 6. பி ஆனது கூட்டல் 10. ஏ ஆனது பெருக்கல் 5. இவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரூல் வரும்போது நம்ம போர்ட் மாஸ் விதி யூஸ் பண்ணுவோம். போர்ட் மாஸ்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்க ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் வரும். அதுக்கடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ரூல் படி போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? வகுத்தல் கண்டுபிடிப்போம். 42ல் 6 வகுப்பட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 7 கிடைக்கும். 7 6 42 கிடைக்கும். மீதம் இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிடலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், பெருக்கல். இப்போ இதுதான் மல்டிப்ளிகேஷன், இந்த 2 நம்பரும் 5 50. அப்போ மீதி இருக்கிறது அப்படியே எழுதிடலாமா? இதுக்கடையில் கூட்டல் இருக்கு. அப்போது இப்போ என்ன கேட்டிருக்கேன்? அடுத்து நம்ம அடிஷன் பண்ணுவோம். 25க்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கா? அப்போ 25 50 கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 75. அதில் 7 போச்சுன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. 75ல் 7 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 68. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 68. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈஸியாக இருந்துச்சா? பை சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் கிடச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்தும் பை சார்ட் அந்த மாதிரி வட்ட விளக்கப்படம் ரீசனிங் பார்க்கலாம். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டீ வித் சம் காஃபி வித் சம் கான்செப்ட் வச்சதுக்கு காரணமே நீங்கள் அந்த டைத்தில் மேக்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். டெய்லி பாருங்கள். And thanks to all.